அண்மையில் ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ். இண்டிகோ ஏர்லைன்ஸ் பல அவங்களுடைய சேவைகளை ரத்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கடந்த 4 நாட்களில் இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இப்போ கம்பெனியுடைய சிஇஓ மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா அவங்க நிறைய அவங்களுடைய விமான சேவைகளை ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000லேருந்து 2500 விமான சேவையை நடத்திக்கிட்டு இருக்கிற நிறுவனம் தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ். கிட்டத்தட்ட 1000 விமான சேவைகள் வரைக்கும் ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க அண்மையில். இப்போ 2 நாட்களாக பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 1000 சேவையை ரத்து செய்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2500 சேவையை நடத்தக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட 50% அவங்களுடைய விமான சேவையை ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் நம்ம முன்ன இருந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கம்பெனி தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்கிறாங்க, மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியுடைய சிஇஓ மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. டிசம்பர் 10லிருந்து 15க்குள்ளார இயல்பு நிலைக்கு திரும்புவோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். விலை எல்லாமே அதிகரிச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணுறதுனால, ஃப்ளைட் சர்வீஸை கேன்சல் பண்ணுறதுனால மற்ற விமானங்கள் எல்லாமே கூட்டுறாங்க போல தெரியுது அவங்களுடைய டிக்கெட் ப்ரைஸஸை. டெல்லி மும்பை வந்து இப்போது 50,000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஸோ ஒன் வே 50,000, ரிட்டர்னும் சேர்த்து பார்க்கும்போது 60,000 ரூபாய் வரைக்கும் போகுது. சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் கிண்டலாக எழுதியிருந்தாங்க, இந்த விலைக்கு வந்து நான் லண்டனுக்கே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சிலர் கிண்டலாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் உள்ளே வராங்க. அரசாங்கம் உள்ள வந்து விலைக்கு ஒரு கேப் நிர்ணயித்திருக்கிறாங்க. சில மாதங்கள் அல்லது ஆண்டுக்கு முன்னாடி இந்த கேப் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அரசு நீக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால மறுபடியும் இப்போ கேப் கொண்டு வந்திருக்காங்க. இது தற்காலிகமாக இருப்பதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ கேப் கொண்டு வந்திருக்கிறாங்க. சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா 7500க்கு மேலே டிக்கெட் ப்ரைஸ் போகக்கூடாது. 1000 கிலோமீட்டர்னா 12,000 ரூபாய், 1000லேருந்து 1500 கிலோமீட்டர்னா 15,000 ரூபாய்னு அவங்க ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க, கேப் போட்டிருக்கிறாங்க. இண்டிகோ மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அரசு அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அந்த மினிஸ்டர், அந்த துறையை சார்ந்த மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக எடுக்கப்படும். அவங்க வந்து அபராதம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஜிசியை விசாரணை நடத்தி வராங்க. சிஇஓவை அவங்க நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பரிந்துரையை அரசு வழங்குவாங்க, கம்பெனிக்கு சிஇஓ நீக்குங்க அப்படின்னு அந்த பரிந்துரையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேன்சலேஷன் நடக்கும்போது அந்த ரீஃபண்டை உடனடியாக செய்யுங்கன்னு அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார இது வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேன்சல் ஆன டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து இதை ரீஃபண்ட் பண்ணணும்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அரசு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனிகள் செய்வாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போதும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளார கிளியரன்ஸ் கொடுக்கணும்னாங்க. ஆனால் அது பல ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கிளியரன்ஸ் வந்தது. ஸோ இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கும் இவங்க ரீஃபண்ட் வந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார வழங்க வேண்டும்னு அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அரசு. டெல்லி மும்பையில் தான் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் பெரும்பாலும் அவங்க ரத்து செய்திருப்பது இந்த ஏரியாவில் தான். ஸ்பைஸ் ஜெட் வந்து இந்த நேரத்தில் அவங்களுடைய சேவையை அதிகரிக்கிறாங்க. டெல்லி மும்பை ஏரியாவில் அவங்களுடைய சேவையை அதிகரிக்கிறாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து சில விலக்கு வழங்கப்பட்டிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு. அவங்க தான் சில விதிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃப்ளைட் டியூட்டி லிமிட்டேஷன் வந்து அவங்க தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம் லிமிட்டேஷன் பைலட்ஸ்க்கும் அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க லிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. நைட் லேண்டிங் எல்லாமே சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே திரும்ப பெறுறாங்க. இதுவும் தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் மறுபடியும் அவங்களுடைய இயல்புக்கு திரும்புவதற்காக இதெல்லாமே இந்த விலக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பைலட் யூனியன். ஸோ அரசு வந்து அந்த ட்ரஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கணும்னு கொண்டு வந்து அதெல்லாமே திரும்ப பெறதுனால பைலட் யூனியன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கம்பெனி மீது, இண்டிகோ ஏர்லைன்ஸ் மீது அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த ஏர்லைன்ஸ் பைலட் அசோசியேஷன் வேணுன்ட்டு இந்த பிரச்சனையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா 2007ஆம் ஆண்டிலும் இந்த மாதிரி அரசு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க இந்த பைலட்ஸ் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ்க்கு. அப்பவும் சில கம்பெனிகள் எதிர்ப்பு தெரிவித்து கவர்மெண்ட் வந்து அதை திரும்ப பெற்றாங்க. 4 ஆண்டு கழித்து தான் அதை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஈடுபடுறாங்கன்ற குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. ஸோ அரசு இதை திரும்ப பெற்றிருக்கிறது வந்து ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க.